வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான அறிவிக்கையை வெளியிட்டது மத்திய அரசு. தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு மார்ச் 1, 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கும் என்று அறிவிப்பு. தஞ்சாவூரில் புதிய பல்கலைக்கழகம் அமைக்கும் மசோதாவுக்கு ஆளுநர் இன்னும் ஒப்புதல் அளிக்கவில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் ஆளுநர் திருந்தவில்லை என்றும் சாடல். செய்திகளை பார்க்காமல் அரைவேக்காட்டுத்தனமாக அறிக்கை வெளியிடுகிறார் எடப்பாடி பழனிசாமி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் சாடல். உட்கட்சி பிரச்சனைகள், கூட்டணி பிரச்சனைகளை மறைக்கவே அரசியல் அறிக்கைகளை வெளியிட்டு வருவதாகவும் விமர்சனம். தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் தமிழ்நாட்டின் தொகுதிகளை குறைக்க பாஜக அரசு முயற்சி. தஞ்சாவூரில் நடைபெற்ற திருமண விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டம். நல்ல நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. காரணம், மக்கள் தொகை அடிப்படையில் தான் இன்றைக்கு நாடாளுமன்றத்தை பிரித்துக் கொடுக்கிறார்கள். நாம் இன்றைக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது. என்ன ஆபத்துனா, நாடாளுமன்றத்துடைய எண்ணிக்கை குறைக்கக்குள்ள சொல்லி வந்திருக்கிறது. போவதை பார்க்க பார்த்தா நாமும் ஏன் அதை குறைக்க வேண்டும், அதிகப்படுத்தி கூட நாடாளுமன்றத்தில் அதிக இடங்களை பெறலாம் என்று அந்த சூழ்நிலை. உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்க வேண்டும். தமிழுக்கு செம்மொழி என்ற பெருமையை தேடி தந்தவர் கலைஞர் என்றும் பெருமிதம். ஆனால் உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் வழக்காடுகிற நேரத்தில் தமிழிலே வாதாடுகிற சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும் என்று நாங்கள் நீண்ட நாட்களாக அந்த கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கோரிக்கை நிறைவேறுவதற்கு நீங்கள் தான் துணை நிற்க வேண்டும் என்று நான் நேரத்தில் உங்கள்கிட்ட நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தஞ்சாவூரில் புதிய விரிவான மினி பேருந்து திட்டத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 1194 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல். தமிழகத்தில் துப்பாக்கி கலாச்சாரத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்று இபிஎஸ் வலியுறுத்தல். தமிழகத்தை பட்டாக்கத்தி, அரிவாள் மற்றும் துப்பாக்கியின் பாதைக்கு திமுக அரசு கொண்டு சென்றிருப்பதாகவும் காட்டம். ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் மூலம் இஸ்ரேல் அடுத்தடுத்து தாக்குதல் நடத்தி வருவதன் எதிரொலி. தலைநகர் தெஹ்ரானில் இருந்து இந்தியர்கள் வெளியேற மத்திய அரசு அறிவுறுத்தல். தமிழகத்தில் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, தென்காசியில் இன்று கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தேனி ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு. வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்த ஆய்வில் அமைச்சர்கள் ஐ. பெரியசாமி உள்ளிட்டோர் பங்கேற்பு. நீட் தேர்வில் தோல்வியை தழுவிய மாணவர்களுக்கு கவுன்சிலிங் வழங்க ஆலோசகர்கள் நியமனம். 59,000 பேரை இலக்காக கொண்டு ஆலோசனை மையம் செய்யப்பட உள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல்.
முதல்வர் மருந்தக செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு. தஞ்சையில் மருந்தகத்தின் செயல்பாடு குறித்து பணியாளரிடம் கேட்டறிந்தார். எல்லா மருந்தும் கிடைக்குது இருக்கா? எல்லா மருந்துமே கிடைக்குது. டிமாண்ட் இருக்காது. இந்த பிராண்டட் ஜெனரிக் எல்லாமே கிடைக்குது. எப்போ கடை திறக்கிறீங்க? காலையில் எத்தனை மணிக்கு? காலையில் எப்போ திறக்கிறீங்கண்ணா? காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 8:30. திருப்பூர் மடத்துக்குளம் அரசு மருத்துவமனையில் போதுமான மருத்துவர்கள் செவிலியர்கள் இல்லாத அவலம். காலில் காயத்துடன் வந்த நோயாளிக்கு சிகிச்சை அளித்த தூய்மை பணியாளர். உங்களுக்கு ஏன் வீடியோ எடுத்து என்ன நீங்க என்ன ஏமா நீங்க என்ன டாக்டரா? பாத்ரூம் கழுவு இது வந்து எடுக்கிறது இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கரெக்டா? பாத்ரூம் கழுவுறவங்க தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவீங்க. அரசு மருத்துவமனைகளில் தூய்மை பணியாளர்களே மருத்துவம் பார்க்கும் அவலம் நீடிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. மருத்துவத்துறையின் சீரழிவுக்கு திமுக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் சந்திப்பு. திமுக கூட்டணியில் சலசலப்பு நிலவி வரும் நிலையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சந்திப்பால் அரசியல் களத்தில் பரபரப்பு. தமிழ் சமூகத்திற்கு நடிகர்கள் ஆற்றிய பங்களிப்பு என்ன என ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா? விஜய்க்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் சவால். இருந்தா தராணி இருந்தா யோகி இருந்தா தில் இருந்தா வேல்முருகன் அழகோல் எடுக்கிறவா? உங்களுடைய 40 ஆண்டு கால தமிழ் சமூகத்துக்கு நடிகர்கள் எந்த நடிகராக இருந்தாலும் நீங்கள் இந்த தமிழ் சமூகத்துக்கு ஆற்றிய பங்களிப்பு என்ன? வேல்முருகன் ஆற்றிய பங்களிப்பு என்ன? ஒரே மேடையில் விவாதிப்பிற்கு தயாராக இருக்கிறேன். எந்த தொலைக்காட்சி, நான் அதான் அந்த தொலைக்காட்சி ரிப்போர்ட்டர் சொன்னேன், போராளிகளை பற்றி போராளிகளிடம் சென்று மைக்கு நீட்டி கேளுங்க, பொறுக்கி கிட்ட கேட்காதீங்க, போக்கிரி கிட்ட கேட்காதீங்க. ரஜினியை விட நீ பெரிய கொம்பனா? விஜயகாந்த் ரசிகர்களை விட நீங்கள் என்ன பெரிய ஆட்களா? விஜய் மற்றும் அவரது கட்சியினரை கடுமையாக தாக்கி பேசினார் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன். ரஜினி விட நீ பெரிய கொம்பனா? கேப்டன் கூட சூனியாவில் ஒரு படத்தில் என்னமோ பண்ணார். அள்ளி அள்ளி குடித்து உணவு போட்டு வளர்த்த ஒரு மகத்தான நடிகன் விஜயகாந்த். அதே விஜயகாந்த் தவறு செய்த போதும் விஜயகாந்த் அவர்களை இது தவறு என்று பேசியவன். என் ஈழ தமிழர்களுக்கும் எனக்கும் என்ன உறவுகள் என்றால் தொப்புள் குடி உறவுகள் என்று சொல்லுவோம். அந்த புனிதமான இடத்தை நீங்கள் மாசுபடுத்தி விட்டீர்கள் என்று விஜயகாந்த் கேட்ட வேண்டாம் வேல்முருகன். அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள 20,000க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும். ஆசிரியர் பணி நியமனங்களில் திமுக அரசு அலட்சியம் காட்டக்கூடாது என்றும் டிடிவி தினகரன் வலியுறுத்தல். ஆள் கடத்தல் வழக்கில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி இன்று பிற்பகல் நேரில் ஆஜராக உத்தரவு. ஆள் கடத்தலுக்கு உதவியதாக கூறப்படும் ஏடிஜிபி ஜெயராமன் ஆஜராகவில்லை எனில் கைது செய்து ஆஜர்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. இஸ்ரோவில் பணியாற்றிய விஞ்ஞானி நெல்லை முத்து உடல்நலக்குறைவால் காலமானார். திருவனந்தபுரத்தில் உயிரிழந்த நெல்லை முத்துவின் உடல் மதுரைக்கு கொண்டு வரப்பட்டது. பதவி உயர்வில் சமூக நீதி பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் குழு அமைப்பு. 3 மாதத்தில் அறிக்கை அளிக்கும் வகையில் அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மாங்காய்களை சாலையில் கொட்டி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு.
மதுரை சிந்தாமணி அரசு நடுநிலைப் பள்ளி வளாகத்தை ஆக்கிரமித்த கால்வாய் சாக்கடை நீரால் சாலையில் அமர வைக்கப்பட்ட மாணவர்கள். புகார் அளித்து 2 நாட்கள் ஆன பிறகும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் புகார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் நடைபெற்ற அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் நேர்காணல். உரிய ஏற்பாடுகள் செய்யப்படாததால் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பெண்கள் 100க்கும் மேற்பட்டோர் தரையில் அமர வைக்கப்பட்ட அவலம். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருவதன் எதிரொலி. மெயின் அருவி, ஐந்தருவி மற்றும் பழைய குற்றால அருவி சிற்றருவிகளில் குளிப்பதற்கான தடை நீட்டிப்பு. நெல்லை மணிமுத்தாறு, அகத்தியர் அருவி மற்றும் களக்காடு தலையணை பகுதிகளுக்கு செல்ல தடை. கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. தமிழகம், புதுச்சேரியில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்ததன் எதிரொலி. தூத்துக்குடி, நாகை, கன்னியாகுமரி துறைமுகங்களில் இருந்து உற்சாகத்துடன் கடலுக்கு சென்ற மீனவர்கள். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே 3 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. கட்லா, விரால், ஜிலேபி, கெண்டை உள்ளிட்ட மீன்களை உற்சாகத்துடன் அள்ளிச் சென்ற மக்கள். ஹஜ் பயணிகளுடன் ஜெட்டாவில் இருந்து லக்னோ வந்த விமானத்தில் திடீர் தீ. ஓடுபாதையில் இறக்கப்பட்ட விமானத்தில் இருந்து பயணிகள் 250 பேர் பத்திரமாக வெளியேற்றப்பட்டதால் பெரிய அளவிலான விபத்து தவிர்ப்பு. கைலாஷ் மானசரோவர் செல்லும் யாத்ரீகர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் உதவித்தொகையை அறிவித்தது உத்தரப்பிரதேச அரசு. 750 யாத்ரீகர்கள் 15 தொகுதிகளாக அனுப்பி வைக்கப்படுவார்கள் என தகவல். அணுசக்தி திட்டத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அதிபர் டிரம்பை கொல்ல விரும்புகிறது ஈரான். அமெரிக்க அதிபரை படுகொலை செய்ய ஈரான் 2 முறை திட்டமிட்டதாகவும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு பரபரப்பு தகவல். இந்தியா, பாகிஸ்தான் போன்று இஸ்ரேல், ஈரான் நாடுகள் போரை நிறுத்த வேண்டும். உரிய பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அதிபர் டிரம்ப் வலியுறுத்தல்.